வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 18ஆம் வசனம். நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். வாசிப்போம். துன்மார்க்கருடைய பாதையோ கார் இருளை போல இருக்கும், தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள். கவனிக்கீங்களா? இதுல நீதிமான்கள் பாதையை குறித்தும் துன்மார்க்கருடைய பாதையை குறித்தும் வேதம் சொல்லுகிறது. இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். இந்த வசனங்களிலே வாசிக்கிறோம், நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும். நடு பகல் என்பதற்கு ஆங்கிலத்தில் பெர்ஃபெக்ட் டே. வாழ்க்கையில ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும். ஆமென் சொல்லுவோமா? நீதிமானுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். உங்கள் ஒவ்வொருவரை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டங்கள் வைத்திருக்கிறார், பெரிய தரிசனங்கள் வைத்திருக்கிறார், நோக்கங்களை வைத்திருக்கிறார். அதையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொண்டு நிறைவடைகிற வரை உங்கள் பிரகாசம் கூடிக்கொண்டே இருக்கும். விசுவாசிக்கிறாங்க? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் நடுப்பகல். அது வரைக்கும் கர்த்தர் உங்கள் பிரகாசத்தை கூட்டிக் கொண்டே வருவார். அதற்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீதிமான்களுடைய பாதை. துன்மார்க்கருடைய பாதை அப்படி பிரகாசமாக அல்ல, மாறாக காரிருளாக இருக்கிறது. 3 நண்பர்கள் காட்டு வழியாக நடந்து போனார்கள். ஒரு காடு வழியாய் போய்கொண்டு இருந்த பொழுது அங்கு அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக ஒரு 3 வெளியேறப்பட்ட கற்கள் கீழே கிடந்தது. உடனே ரொம்ப சந்தோஷம். 3 பேருக்கும் ஆளுக்கு ஒன்று எடுத்துட்டாங்க. சந்தோஷம் தானே? அல்லேலூயா. ஆளுக்கு ஒன்று எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு கொஞ்ச தூரம் வந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டே வந்தாங்க. கொஞ்ச தூரம் வந்தப்போ 3 பேருக்கும் ரொம்ப வயிறு பசி. பக்கத்துல ஒரு கிராமம் இருந்துச்சு. 2 பேர் சொன்னாங்க, எங்களுக்கு கொஞ்சம் கால் வலிக்க நடக்க முடியல, நீ போய் சாப்பிட்டுட்டு நீ எங்களுக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வா. 3 பேரும் நண்பர்கள் பாருங்க. அல்லேலூயா. அவன் சாப்பாடு வாங்க போயிட்டான். நல்லா சாப்பிட்டான். பணம் வேற கொடுத்து விட்டுருக்காங்க. சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு 2 பேருக்கும் சாப்பாடு பார்சல் வாங்கினான். வாங்கினப்போ அவனுக்குள்ள ஒரு கெட்ட புத்தி வந்தது. தேவனோட பிள்ளைகளை என்ன புத்தி வந்தது? 3 கல் இருக்கு, இந்த 3 கல்லையும் வித்தா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். ஆக இந்த 2 சாப்பாட்டு பார்சலையும் என்ன வச்சிரும், ஒரு விஷ பாட்டில் வாங்கி பார்சல் அவுத்து அதுக்குள்ள 2 பார்சலுக்குள்ள விஷம் ஊற்றி கிண்டி கொடுத்து அவங்க 2 பேரும் இறந்து போயிடுவாங்க. 3 யாருக்கு? பார்த்தீங்களா? துன்மார்க்கர். அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் அப்படியே கொண்டு போய் பார்சலை கொண்டு கொடுக்க போறான். இவங்க 2 பேர் என்ன பிளான் பண்றாங்க பாரு, அவன் கல்லை நம்ம 2 பேரும் எடுத்துடலாம். அவன் வந்த உடனே நம்ம 2 பேர் சேர்ந்து அவனை அடிச்சு கொண்டு போட்டுருவோம். அவன் கல் நமக்கு கிடைச்சிருந்தா நமக்கு ஆளுக்கு 1.5 கல் கிடைச்சிரும். இவங்க 2 பேரும் அவன் வந்த உடனே இவன் ஒரு அடி அடிச்சான், அவன் ஒரு அடி அடிச்சான். ஏன்டா அடிக்கீங்கன்னு கேட்கறதுக்குள்ளே அடிச்சு கொண்டு போட்டான். செத்து போயிட்டான். சரி, நம்ம நல்லா திருப்தியா சாப்பிடலாம் அப்படின்னு அவன் கல்லையும் எடுத்துட்டு உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னு இவங்க 2 பேரும் செத்து போயிட்டாங்க. துன்மார்க்கருடைய பாதை காரிருளாக இருக்கு. இந்த 3 பேரும் துன்மார்க்கர்.
அவங்க நினைச்சாங்க நம்ம இன்னும் நல்லா இருக்க போறோம்னு நினைச்சாங்க. அவங்க நல்லா இல்லை, அவங்க வாழ்க்கை காரிருள்ல முடிஞ்சிருச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான்களுடைய பாதை காரிருள்ல முடியாது. நீதிமான்களுடைய பாதை பிரகாசித்து கொண்டிருக்கும். அது நடு பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசித்து கொண்டே இருக்கும். ஒரு நிறைவு வரும் வரை அது முடிவடையவே செய்யாது. ஒரு வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்களும் காரியங்களும் ஆசீர்வாதங்களும் பூரணமாக நிறைவேறுகிற வரை வாழ்க்கையில நீங்கள் நீதியின் பாதையிலே நடக்கும் பொழுது, நீதிமான்களாக வாழ உங்களை ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது அது பிரகாசித்து கொண்டே இருக்கும். வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் காணப்படும். அதில் சந்தேகமே இல்லை. சத்தமா சொல்லும் அல்லேலூயா. இந்த காலவேளையிலே வேதத்திலே ஒரு 3 நீதிமான்களை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்துல வாசிக்கிறோம். அவர்கள் இன்றைக்கு நாம தியானம் பண்ணி இன்னைக்கு நாம ஜெபிக்க போகிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போம். எசேக்கியேல் 14:14. அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கவனிக்கீங்களா? நீதிமான்களுடைய பாதை. கவனிக்கீங்களா? சிலர் வீட்டுல என்ன நினைப்பாங்க தெரியுமா? எங்க வீட்டுக்காரர் நல்ல நீதிமான், அதனால எனக்கு பிரச்சனை இல்லை, நான் யார குறைய இருந்தாலும். அப்படி ஆண்டவர் சொல்லல. எங்க அப்பா அம்மா நீதிமான்கள், அல்லேலூயா, நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, அதனால நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் சொல்றாரு, 3 நீதிமான்களை குறித்து சொல்றார். நோவா, தானியேல், யோபு, இந்த 3 புருஷர் இருக்கிறாங்க. அவங்க தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நீதிமான்களுக்குரிய ஆசீர்வாதத்தை பெறுவார் என்றால் கவனிக்கீங்களா? தேவனுடைய பிள்ளைகளே, யாரோ இன்னொருவர் நீதியினால் நாம் ஆசீர்வதிக்கப்படலாம் என்று நீங்கள் மனம் போல் வாழ்ந்து விடக்கூடாது. என் மனைவி நன்றாக ஜெபிக்கிறாள், எனக்கு கவலை இல்லை என்று இருக்கக்கூடாது. என் கணவர் பரவாயில்ல, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறார் என்று மனைவி ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, நாம் ஒவ்வொருவருமே நீதியின் பாதையில் நடப்பதை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் ஜெபத்தில் உதவி செய்கிறோம். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே நீதிமான்களாக வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ரட்சிப்பின் அனுபவத்துக்கு, பரிசுத்த ஜீவியத்திற்கு, கர்த்தருக்கென்று வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். இந்த காலவேளையிலே இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற நோவா, தானியேல், யோபு இவர்களை இன்றைக்கு நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது நோவா நீதிமானாக காணப்பட்டார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. வாசிப்போம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். எந்த காலத்திலே? நோவான் தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே. ஹல்லேலூயா சொல்லுவோமா? நோவா காலத்திலே ஜனங்கள் எப்படி இருந்தார்கள் என்று வேதத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, தேவ பிள்ளைகளே, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம்
1 முதல் 3 வரை மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது. கவனிக்கீங்களா? இப்ப குமாரத்திகள் பிறக்கிறாங்க. அல்லேலூயா. குமாரர்கள் பிறந்திருக்காங்க. தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். கவனிக்கீங்களா? தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகள். தேவகுமாரர்னா யாரு? மனுஷ குமாரத்திகள்னா யாரு? கவனிக்கீங்களா? தேவகுமாரர்னா யாரு? வேதத்துல காயின் ஆபல் 2 பேரை கர்த்தர் ஆதாமுக்கு முதலாவது குமாரர்களாக கொடுத்தார். இந்த 2 பேரும் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் பொழுது ஆபேல் கர்த்தருக்கு பிரியமானபடி செலுத்தினார், காயின் கர்த்தருக்கு பிரியம் இல்லாதபடி செலுத்தினார். ஆக கர்த்தர் ஆபேல் அவன் காணிக்கை அங்கீகரித்தார். காயினுக்கு கோபம் வந்தது, எரிச்சல் வந்தது, முகநாடி வேறுபட்டது. அவன் தனியே போய் ஆபேலை கொலை செய்தான். அல்லேலூயா. அவன் சந்ததி துன்மார்க்க சந்ததியாய் போனது. அதற்கு பிறகு அவன் தேவனை விட்டு விலகி போனான், மனம் போல் போனான். பிசாசுக்கும் அவன் பிசாசின் கிரியைகளுக்கு இடம் கொடுத்து வாழ்ந்தான். அதை வேதத்திலே மனுஷ குமாரத்திகள் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அதான் மனுஷ குமாரத்தி. தேவகுமாரர்னா யாரு? தேவகுமாரர்னா இப்படி சந்ததி கெட்டு போனதுனால ஆண்டவர் ஆதாமுக்கு இன்னொரு குமாரனை கொடுத்தார். அவன் சேத். அவன் சந்ததி கர்த்தருடைய வழியிலே நடந்து வந்தது. கவனிக்கீங்களா? சேத் சந்ததி தேவகுமாரர். அந்த காயின் சந்ததி மனுஷ குமாரத்திகள். கவனிக்கீங்களா? இந்த தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்களாக கண்டார்கள். இன்னும் சொல்ல போனா தேவனுடைய பிள்ளைகள் தேவனை அறியாத விக்கிரகத்தை வணங்குகிற துன்மார்க்கமாய் வாழுகிற மற்றவர்களை அதிக சௌந்தரியம் உள்ளவர்களாக காண்கிறார்கள். கவனிக்கீங்களா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 30வது வசனம். நீதிமொழிகள் 31:30. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகு வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கலர், அழகு, சௌந்தரியம், இத குறித்து ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் சொல்றார். வஞ்சனை உள்ளது, வீணானது. அதை குறித்து பெருமைப்பட்டு கொள்வதற்கு ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றார், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ புகழப்படுவாள். எவ்வளோ அழகா இருக்கட்டு, எவ்வளோ சௌந்தரியமா இருக்கட்டு, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்ல. வாயில வர்ற வார்த்தை தாறுமாறா இருக்கு, தேவ பயம் இல்ல. குடும்பத்துல அந்தரங்கத்துல கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜீவியம் இல்ல அப்படின்னா அது கர்த்தருக்கு பிரியமானது அல்ல, அது ஆசீர்வாதத்தை தராது. ஆண்டவர் சொல்றார், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ. அல்லேலூயா சொல்லுவோமா? கவனிக்கீங்களா? தேவ பிள்ளைகளே, பொண்ணு பார்க்க போனா இந்த பிள்ளை கர்த்தருக்கு பயப்படுமாங்கிறதான் மெயின். அல்லேலூயா சொல்லுங்க. மாப்பிள்ளை பார்க்க போனா இந்த சகோதரர் கர்த்தருக்கு பயப்படுவாராங்கிறது தான் மெயின். எவ்வளோ நகை போடுவாங்க, மூக்கு மூடி நல்லா இருக்கா, கலரா இருக்கா, எப்படி இருக்கு, அந்த கலர்லாம், மூக்கு முடியெல்லாம், தலைமுடியெல்லாம் வயசாக ஆக எல்லாம் என்ன செஞ்சிடும், மாறி போயிடும். ஒல்லியா இருக்கிறது குண்டாயிரும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உண்மைதான். நல்லா முடியெல்லாம் பார்த்து ஏமாந்துடப்படாது. ஆண்டவர் சொல்றாரு, அல்லேலூயா சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுற. ஆமென் சொல்லுவோமா? இந்த மனுஷ குமாரத்திகள் பாருங்க, பயப்படாதுக, கர்த்தருக்கு பயப்படாதுக. அது துன்மார்க்க ஸ்திரீகள், கெட்ட வார்த்தை பேசுகிறவர்கள், அருவருப்பாய் நடக்கிறவர்கள். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் அவங்கள போய் கல்யாணம் முடிக்கிறான். ஆக நல்ல கவனிக்கீங்களா? தேவ ஜனம் துன்மார்க்கரோடு கலந்து விடுகிறது.
இப்படிப்பட்ட பொல்லாத காலத்துல நோவா அதிலிருந்து பிரிந்து வாழ்ந்தார். அவரைத்தான் ஆண்டவர் சொல்றார் நீதிமான். சத்தமா சொல்லும் அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகள், சபைன்னா என்னது சொல்லுங்க? எக்லீசியா. சபைன்னா என்னது? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகளாக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். சபை அப்படிங்கிறதுக்கு கிரேக்க வார்த்தை எக்லீசியா. அப்படின்னு அர்த்தம் என்ன? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40வது வசனத்துல முதலாவது சபை ஆரம்பிக்கு. அப்போ பேதுரு சபை உருவாகும் போது சொல்ற வார்த்தையை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:40. வாசிங்க. மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? எப்படி ரட்சித்துக் கொள்ளுங்கள்? மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றால், கவனிக்கீங்களா தேவ பிள்ளைகளே? சபை பிரித்தெடுக்கப்பட்ட தேவ ஜனம். நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. ஆக ரட்சிக்கப்பட்ட ஒரு கணவர், ஒரு மகன், ரட்சிக்கப்படாத சினிமா பார்க்கிற, கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்ற ஒரு பிள்ளைய கல்யாணம் முடிச்சா அவளும் சினிமா பார்க்க கூட்டு போவான். அவ ஜப கூட்டத்துக்கு கூட்டு போக மாட்டான். அவ தீய பாவ காரியங்கள்ல அப்படியே கூட்டிட்டு போயிடுவான். அதனால தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம, அல்லேலூயா சொல்லுவோமா? இப்படிதான் கவனிக்கீங்களா, சேத் சந்ததியும் பரிசுத்த ஜீவியத்திலிருந்து விலகி போக ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவர் சேத் சந்ததிய பரிசுத்தமா எதிர்பார்த்தார். ஆனா அது நடக்கல. அது காயின் சந்ததியோட கலந்துருச்சு. அது துன்மார்க்க சந்ததியோட கலந்து விட்டது. ஆக ஆண்டவர் வேதனையோடு இருக்கிறார். அப்பதான் ஒருத்தனை பார்க்கிறார், நோவா. நோவாவுக்கு கர்த்தர் கண்கள்ல கிருபை கிடைச்சது. அவன் அந்த உலக காரியத்தெல்லாம் விட்டு தன்னையும் தன் குடும்பத்தையும் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நடத்தி கொண்டிருந்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்நிய நுகத்துல அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஆண்டவர் சொல்றார். அதெல்லாம் விட்டு விலகுங்கள். தேவனுடைய பிள்ளைகள் அந்நிய நுகத்துல சம்பந்தம் கலவாமல், தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளோடு சம்பந்தம் கலந்து ஆசீர்வதிக்கப்படுவதை தேவன் சொல்லுகிறார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடன் விசுவாசிக்கு பங்கு ஏது இந்த கால வேளையிலே? அல்லேலூயா சொல்லுவோமா? என்றால் இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழாமல் அந்த சேத்தின் சந்ததி கலந்து போன போது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு தன்னை ஒப்பு கொடுத்த அந்த நோவா. சத்தமா சொல்லுமா? அல்லேலூயா. அப்ப நீதிமான்கள்னா யார் சொல்லுங்க? கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவரை எதிர்பார்க்கிறார். நாம தேவ ஜனம்னா தேவ ஜனம் மாறி இருக்கணும். அல்லேலூயா. வீட்டின் காரியங்கள், வீட்டின் நிகழ்ச்சிகள், ஒரு குடும்ப நிகழ்ச்சியா இருக்கலாம், குடும்பத்தின் ஒரு காரியமா இருக்கலாம். விக்கிரகத்தை விட்டு நம்ம பிரிந்து வந்த பிறகு நம்ம அதுக்குள்ள திரும்ப போகக்கூடாது. பிள்ளைகளுக்கு கல்யாண காரியமா இருக்கலாம், இந்த மாதிரி காரியமா இருக்கலாம். விக்கிரகத்தை இதையும் போட்டு குழப்பி இருந்தோன்னா ஆண்டவர் சொல்வார், நீ நீதியின் பாதையில வரல, நீ நீதிமான்கிற வழியில நடக்கல, நீ உலகத்துக்குள்ள போய்விட்டாய். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோடு சம்பந்தம் கலந்தாங்க. உடனே ஆண்டவர் அதை பார்த்து சந்தோஷப்பட்டார் நினைக்கீங்களா? ஆதியாகமம் 6வது அதிகாரம் ஆண்டவர் என்ன சொல்றார்? 3வது வசனம். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போற நாட்கள் 120 வருஷம். அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஆண்டவர் மனவேதனைப்படுறார். அல்லேலூயா. ஆண்டவர் என் ஆவி மனுஷனோடு போராடுவதில்லைன்னு சொல்றார்.
6வது வசனம், தாம் பூமியில மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு வசனமாய் இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் வேதனைப்பட்டார். விக்கிரகத்திலிருந்து நாம் ரட்சிக்கப்படுவது ஒரு பெரிய பாக்கியம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை மீண்டும் விக்கிரகத்தோடு சம்பந்தம் கலப்பது தேவனுடைய மனதை வேதனைப்படுத்துகிற ஒரு காரியம். அதை நாம மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்றார், பூமியில மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஆக நோவா நீதியின் பாதையில நடந்தான். அவன் அதோடு கலக்க விரும்பவில்லை. நோவா தன்னையும் தன் பிள்ளைகளையும் தன் குடும்பத்தையும் கர்த்தருடைய நீதியின் பாதையில நடத்த ஒப்பு கொடுத்திருந்தபடியினால் வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகமா பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த நோவாவுக்கு ஆண்டவர் சொன்னார், ஒரு பேழையை உண்டு பண்ணும்படி சொன்னார். நோவாவையும் அவன் குடும்பம் முழுவதையும் ஒரு 8 பேரை கர்த்தர் பாதுகாத்தார். மற்ற எல்லா துன்மார்க்கர்களையும் கர்த்தர் அந்த பெருவெள்ளத்திலே அழித்து போட்டார். இந்த காலவேளையிலே நம்மை நம் குடும்பங்களை பாதுகாத்து ஆசீர்வதிக்க தேவன் பெரிய திட்டங்கள் வைத்திருக்கிறார், பெரிய தரிசனங்கள் வைத்திருக்கிறார், பெரிய காரியங்கள் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கை வைத்து ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆக நாம் பிரித்தெடுக்கப்பட்ட தேவ ஜனமாய் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ ஒவ்வொரு நாளும் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இரண்டாவது, நாம் அதில் வாசித்தோம் தானியேல். தானியேலை குறித்து வேதம் நீதிமானாக வேதத்துல வாசிக்கிறோம். எசேக்கியேல் 14:4 அல்லேலூயா, நோவா, தானியேல் என்று நாம் வேதத்துல வாசித்து பார்க்கிறோம். தானியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம் வாசிப்போம். தானியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்துல தீர்மானம் பண்ணி கொள்ளுகிறார். கைவேத்தி ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், எதிரான சூழ்நிலையிலும் தானியேல் தேவனை பிரியப்படுத்தினான். இது தானியேலுடைய நீதி. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நோவாவின் நீதி என்ன? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தான். அது நோவாவின் நீதி. புறஜாதிகளோடு துன்மார்க்கரோடு கலந்து போகவில்லை, பிரித்தெடுக்கப்பட்டு தேவ ஜனமாய் வாழ்ந்தான். நோவாவின் நீதி. அந்த தானியேலின் நீதி என்ன? எதிரான சூழ்நிலையிலும் தானியேல் தேவனை பிரியப்படுத்தினான். எதிரான சூழ்நிலை என்ன கவனிக்கீங்களா? தானியேல் தேவ பிள்ளை, யூதா கோத்திரத்தில் இருக்கிறார். யூதாவை கர்த்தர் பாபிலோன் கையில, நேபுகாத் நேச்சார் கையில ஒப்பு கொடுத்துட்டார். அவங்க எல்லாம் இவங்களை அடிமைகளா பிடிச்சிட்டு போறாங்க. ஏன்னா இவங்க செய்த, இந்த யூத ஜனங்கள் செய்த பாவத்தினால அடிமையா பிடிச்சிட்டு போனதுல தானியேலும் இருக்கிறார். ஒருவேளை அவர் தேவனை பிரியப்படுத்தி வாழ்ந்த தேவ பிள்ளை, அவருடைய நண்பர்கள்லாம் இருக்காங்க. இவங்களை ராஜா செலக்ட் பண்றார். எதுக்கு கவனிக்கீங்களா? அவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கொடுக்கறதுக்கு. ஏன் கவனிங்க, தானியேல் நல்லா படிச்சிருந்தார், நல்ல திறமையா இருந்தார். அதனால ராஜா அவங்கள பார்த்து செலக்ட் பண்ணார். அவங்களுக்கு கல்தேய மொழியை கற்றுக் கொடுக்க சொன்னார். 3 வருஷம் கழிச்சு அவங்கள திரும்ப கூட்டிட்டு வரணும். அவங்களுக்கு நம்ம தேசத்துல 3 வருஷம் ட்ரைனிங்க்கு பிறகு நல்ல பதவிகளை கொடுத்து, நம்ம தேசம் இவங்களுக்கெல்லாம் நல்ல பதவிகளை கொடுத்தா நல்லா இருக்கும், இவங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கு, அதை நம்ம பயன்படுத்திக்கிடுவோம் அப்படின்னு ராஜா அவங்களுக்கு 3 வருஷம் கல்தேய மொழியை கற்றுக் கொடுக்க சொல்றாரு. அந்த காரியங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்க சொல்றாரு. கவனிக்கீங்களா? கற்றுக் கொடுக்கிற நாட்கள்ல ராஜா சொல்றாரு, நான் சாப்பிட்ற சாப்பாடு அவங்களுக்கு கொடுங்க, நான் பானம் பண்ற திராட்சை ரசத்தை அவங்களுக்கு கொடுங்க. அதான் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், தானியேல் ராஜாவின் போஜனத்தினால் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்த லாகாது. கவனிக்கீங்களா? ராஜா போஜனத்தை சாப்பிட்டா இவருக்கு என்ன தீட்டு வரும்? 1, ராஜா போஜனம் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது. அல்லேலூயா சொல்லுவோமா? ராஜா போஜனம் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது. 2, ராஜா போஜனம் ரத்தத்தோடு சமைக்கப்படுகிறது.
ஆண்டவர் வேதத்துல சொல்லியிருக்கிறார், மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, ரத்தத்தை புசிக்க கூடாது. சிலர் வீட்டுல ரத்தத்தை வரட்டி சாப்பிட்டுருவாங்க. யாராவது அப்படி சாப்பிட்றவங்க இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் சாப்பிட மாட்டேன். ரத்தம் என்ன செய்யக்கூடாது? வரட்டி சாப்பிடக்கூடாது. ஏன்னா ரத்தத்துல என்ன இருக்கு? உயிர் இருக்கு. அடுத்து, விக்கிரகத்துக்கு படைச்சதை என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. ஏன் சொல்லுங்க? என்னை தீட்டுப்படுத்தும். பீடி குடிக்க கூடாது. எதுக்கு சொல்லுங்க? என்னை தீட்டுப்படுத்தும். சாராயம் குடிக்க கூடாது. எதுக்கு சொல்லுங்க? என் சரீரத்தை தீட்டுப்படுத்தும். சிகரெட் குடிக்க கூடாது. எதுக்கு சொல்லுங்க? என்னை தீட்டுப்படுத்தும். தேவ பிள்ளைகளே, இந்த சரீரத்தை தீட்டுப்படுத்துகிற இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்று தானியேல் உறுதியா தீர்மானம் எடுக்கிறார். 1 கொரிந்தியர்லையும் நாம வாசிக்கிறோம், 10வது அதிகாரம் 20வது 21வது வசனம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 20, 21. அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கு பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோட ஐக்கியமாயிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், அதான் விக்கிரகத்துக்கு படைத்ததை புசிப்பது. ஆண்டவர் சொல்றார், அது பேய்களுடைய பாத்திரம், அது பேய்களுடைய பந்தி. அஞ்ஞானிகள் ஒருவேளை ஆடு பலி செலுத்தலாம், ஆனால் அது பேய்களுக்கு செலுத்தப்பட்டது. அதை தேவ பிள்ளைகள் புசிக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆக இந்த கால வேளையில இப்படி கவனிக்கீங்களா? நல்ல கரியாச்சா பாஸ்டர், 2 கிலோ கொடுத்தாங்க. கோயில் கடையில அரிச்ச கறி, எங்க சொந்தக்காரங்க ரொம்ப நெருங்கின சொந்தம் பாருங்க, சொந்த பந்தம் கொடுத்துருக்கு. அல்லேலூயா. நீங்க அதை சாப்பிடாதங்க. நீங்க அன்பா சொல்லுங்க, இதை நான் சாப்பிடக்கூடாது. ஏன்னா நான் ஏசப்பா உள்ளத்துல ஏற்றிருக்கிறேன். அவர் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் நீ என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி, அப்படின்னு அவங்களுக்கு புரிய வச்சு அனுப்பிச்சி விட்டுருங்க. இதை நீங்க நல்லா சாப்பிடுங்க. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்படி நீங்க சொன்னீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், நீ நீதிமான். சத்தமா சொல்லுமா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தானியேலை ஆண்டவர் நீதிமானா பார்க்கிறார். ஏன் தெரியுமா? தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளை அவன் சொல்றான், பாபிலோன் தேசத்தை விஷயம் நல்லா கவனிக்கணும். நீங்க நினைக்கலாம், அப்ப அவங்க கோச்சிக்குவாங்களே, உரம் முறிஞ்சிருமே. இதை விட சிவியர் யாருக்கு? தானியேலுக்கு. யார் கோச்சிக்குவா? ராஜா கோச்சுக்குவாரு. அல்லேலூயா. இருக்கிற இடம் என்னது? அடிமை. அங்க ராஜா இருக்காரு, அவர் தான் சொல்லி இருக்காரு இதை சாப்பிடணும். ஒரு நாள் இல்ல, டெய்லி அதான் சாப்பாடு. அதை விட்டா வேற சாப்பாடு கிடைக்காது. அப்ப நான் எதை சாப்பிடுறது? அதனால வழி இல்லாம நான் சாப்பிட்டுக்கிடுறேன் அப்படின்னு அவர் சொல்லல. கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அதான் எதிரான சூழ்நிலையிலும் முடியாதுங்கிற நிலையிலும் ஸ்ட்ராங்கா தீர்மானம் எடுத்து கர்த்தருக்கு தானே ஒப்பு கொடுத்தார் பாருங்க. சத்தமா சொல்லுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. என் சூழ்நிலை சரியில்லை இல்ல, அது மத்தியில நீங்க நிக்கிய பாத்தீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், உன் வெளிச்சம் சூரியனை போல பிரகாசம் கூடுமே ஒழிய குறையாது. கைத்தட்டி கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. என் நாமத்துக்கு பயந்திருக்கிறவங்க மேல நீதியின் சூரியன் உதிக்கும். அந்த சூரியன் எப்படிப்பட்ட சூரியன்? நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியன். ஹல்லேலூயா. நடுப்பகல்னா என்னது? உங்க வாழ்க்கையின் திட்டங்கள், தரிசனங்கள், தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் பூரணமாய் நிறைவேறுகிற வரை அது கூடிக்கொண்டே இருக்கும், குறையாது. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுமா? ஹல்லேலூயா. ஆக இந்த தானியேலை பாத்தீங்களா? நிறைய பேர் சொன்னாங்க, நீ முட்டாள் மாதிரி செய்யாதப்பா, நீ முட்டாள் மாதிரி செய்யற. தானியேல், ராஜா கோவப்பட்டாருன்னா தொலைஞ்ச வாழ்க்கை, உனக்கு எதிர்காலமே இல்லாம போயிரும்.
இல்ல, என் எதிர்காலம் கர்த்தர் கையில இருக்கு. அதான் தானியேல் நம்பிக்கை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? என் எதிர்காலம் இந்த ராஜா கையில கிடையாது, என் எதிர்காலம் கர்த்தர் கையில இருக்கு. நான் அவரை பிரியப்படுத்தினா, அவருக்கு முன்பா நீதிமானா இருந்தா, அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்கிற ஒரு பெரிய விசுவாசம் தானியேலுக்குள் இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆக கவனிக்கீங்களா? பிரதானிகிட்ட போய் சொல்றார், அவங்களுக்கு மேல வைத்திருக்க அதிகாரிகள்கிட்ட போய் சொல்றார், நான் சாப்பிட முடியாது, நீங்க வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க, நான் அந்த சாப்பாடு நான் சாப்பிட வேண்டாம். ஒருவேளை ஒரு நேரம் 2 நேரம் கூட சாப்பிடாம இருந்திருக்கலாம் தானியேல். என்னப்பா சாப்பிடாம இருக்கிற அப்படின்னு அவர் வந்து சத்தம் போட்டிருக்கலாம். உடனே தானியேல் விவரத்தை சொல்லி இருக்கலாம். ஆனா கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுவோமா? இப்படி தீர்மானம் எடுத்தனால் கர்த்தர் என்ன செய்யறார் பாருங்க. 9வது வசனம், தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவன் இடத்துல தயவும் இரக்கமோ கிடைக்க செய்தார். கர்த்தர் கிரியை செய்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்காக கர்த்தர் கிரியை செய்வார்? அல்லேலூயா. உங்களுக்காக கர்த்தர் கிரியை செய்வார். நீங்க எடுக்கிற ஒரு சின்ன தீர்மானம் கூட உங்களுக்காக கர்த்தரை செயல்படும்படி வைக்கும். பிரதானி கண்ணில் உங்களுக்கு தயவு கிடைக்கும். பிரதானி இல்ல, பிரதானிகளின் தலைவன். நினைத்தே பார்க்க முடியாதத கர்த்தர் உங்களுக்காக செய்ய ஆரம்பிப்பார். கைத்தட்டி கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. நான் நினைச்சு கூட பார்க்கலையே, அது கர்த்தர் உங்களுக்கு செய்வார் இந்த கால வேளையில. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அவன் சொல்றான், பிரதானிகளின் தலைவன் சொல்றான், பாரு நான் உனக்கு நீ பருப்பு, தானியேல் சொல்றார், எனக்கு அந்த கறி சாப்பாடு வேண்டாம், பருப்பு காய்கறி இது தாங்க போதும். அல்லேலூயா. உடனே அவர் சொல்றாரு, எப்பா இது சாப்பிட்டா நீ மெலிஞ்சிருவிய. அல்லேலூயா சொல்லுவோமா? நீ என்ன செஞ்சு போயிருவிய? மெலிஞ்சிருவிய, உனக்கு வேண்டிய சத்து வராத. ஆக நீ என்ன செய், பாரு ராஜா ஏமல கோவப்படுவாரு, என்னைய கூட எதுவும் பண்ணிடுவாரு, அதனால நீ நல்லா இருப்ப, எதை சாப்பிடு. அவன் சொல்ல 10 நாள் என்னைய சோதிச்சு பாருங்க, பருப்பு கறி கொடுங்க, காய்கறி வெஜிடபிள்ஸ் கொடுங்க, நான் சாப்பிட்றேன். எனக்கு ராஜா சாப்பாடு அது வேண்டாம், கொழுப்பு வேண்டாம், மட்டன் கறி சிக்கன் பொரியல் வேண்டாம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? யாருக்காக எடுத்த தீர்மானம்? கர்த்தருக்காக. சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தருக்காக. யாரை பிரியப்படுத்தணுங்கிறதுக்காக? என் தேவனை பிரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக. ஆமென் சொல்லுவோமா? என் ஆண்டவரை பிரியப்படுத்தணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக எடுத்த தீர்மானம். ஆக தேவன் கிருபை செய்தார். 10 நாளுக்கு பார்த்தா அவங்கள விட இவர் தான் நல்லா இருக்கிறார். நான் ராஜா பிரதானிகளின் தலைவர் சொன்ன, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இப்படியே சாப்பிடு, கண்டினியூ பண்ணு. ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் செய்ய நினைக்கிறது தடைப்படாது. ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் உங்க பட்சத்துல இருக்கும்போது எல்லா காரியத்திலையும் கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணி ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார். சந்தோஷமா சொல்லுமா? அல்லேலூயா. இதுதான் தானியேலுக்கு ஆசீர்வாதம். பாத்தீங்கன்னா தானியேலுடைய வழி நடு பகல் வரைக்கும் அதிகமா பிரகாசித்து கொண்டே இருந்தார். தேவ திட்டமும் நோக்கமும் தரிசனமும் அவர் மூலமா நிறைவேற ராஜாக்கள் இவர்கிட்ட கேட்டு நடக்கிற அளவுக்கு கர்த்தர் இவரை கனப்படுத்திட்டே இருந்தார். கர்த்தர் நல்லவர். இந்த கால வேளையில தேவனுடைய பிள்ளைகளே, 1 நோவாவின் நீதி, 2 தானியேலின் நீதி. அந்நிய தேசம், அந்நிய ஜனங்கள், சத்துருக்களின் எதிரான சூழ்ச்சிகள், ஆனாலும் தானியேல் நீதிமானாய் காணப்பட்ட போது தேவ திட்டம் தேவ தரிசனம் நிறைவேறுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அந்நிய தேசம், அந்நிய ஜனங்க, சத்துருக்களின் எதிரான சூழ்ச்சிகள் கூட வந்தது பாருங்க. ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு அதுலயும் தீர்மானம் எடுத்தார். ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு வந்தது பாருங்க. இன்னைக்கு காலையில ஒரு அம்மா சொன்னாங்க, ஜெபிக்க முடியாம இருந்தது. நான் சொன்னேன், ஜெபிக்க முடியலன்னா ஃபர்ஸ்ட் சாத்தான் தடுக்கிறது அதான். 2வது பிரச்சனையை கொண்டு வருவான். ஃபர்ஸ்ட் எதை தடுப்பான்? ஜெபத்தை. ஜெபம் தடுக்காம பார்த்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனைகளை ஜெயிச்சிடலாம். அல்லேலூயா சொல்லுவோமா? அவங்க சொன்னாங்க, நான் நைட் ப்ரேயர் வந்தேன்னா ஆண்டவர் அதுல இருந்து விடுதலை தந்தாரு, இப்ப நல்லா ஜெபிக்க முடியுது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆக ஜெபத்துக்கு விரோதமா சாத்தான் போராடுவான் பாருங்க. தானியேல் வாழ்க்கையிலையும் பார்த்தீங்களா? ஆனா அதையும் தானியேல் ஜெயிச்சார், ஜெபத்தை விடல. அதனால அவருக்கு வெற்றி மேல வெற்றி, ஆசீர்வாதத்து மேல ஆசீர்வாதம். கர்த்தர் பெரிய காரியம் செய்தார்.
கைத்தட்டி கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். மூணாவது கடைசியா வேகமா ஒரு காரியத்தை வாசிச்சு ஜெபம் பண்ண போறோம். யோபுவின் நீதி. மூணாவது யாருடைய நீதி சொல்லுங்க? யோபுவின் நீதி. யோபுவின் புஸ்தகம் 1 அதிகாரம் வேகமா வாசித்து கொஞ்சம் காரியம் தியானிச்சு ஜெபம் பண்ண போறோம். யோபு 1 அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனு சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? தேவனோட பிள்ளைகளே, கர்த்தர் யோபுவை நீதிமானா பார்க்கிறார். ஆனா யோபு என்ன சொல்றான் கவனிக்கீங்களா? ஆண்டவரே, யோபு சும்மா ஜெபம் பண்றான்னு நினைக்கீங்களா? நல்லது நடந்தா ஜெபம் பண்ணுவான், கெட்டது நடந்தா தூசிப்பான். அப்படி சொல்றான். யோபு பத்தி சாத்தான் எப்படி போட்டு விடுறான் பாருங்க ஆண்டவர்கிட்ட போய். யோபு அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ஆனா அவன் போய் சொல்றான், யோபு நல்லது வந்தா துதிப்பான், கெட்டது வந்தா தூசிப்பான், வேணா டெஸ்ட் பண்ணுங்க. ஆண்டவர் சொன்னாரு, அப்படி கிடையாது என் பிள்ளை யோபு. அவன் கெட்டது நடந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுவான். அல்லேலூயா சொல்லுவோம்மா? ஆண்டவர் சாத்தான் கையில யோபுவை கொடுத்தார். அநேக கஷ்டங்கள் யோபு வாழ்க்கையில வந்த இழப்புகள் வந்தது. ஆனா யோபு என்ன சொன்னார் சொல்லுங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு 1:21-22. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியா அவரத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்து, இவன் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை. யாராவது தேவனை பத்தி குறை சொல்றீங்களா? அல்லேலூயா. யோபு நீதிமான். ஏன் சொல்லுங்க? தேவனை பற்றி குறை சொல்லவில்லை, ஸ்தோத்திரம் செலுத்தினான். இந்த காலவேளையில் தேவனுடைய பிள்ளைகளே, யோபுவை கர்த்தர் நீதிமானா சொல்றார். ஏன் சொல்லுங்க? சங்கீதம் 34:19-20. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தரவைகள் எல்லாவற்றிலிருந்து அவனை வாசிங்க சத்தமா. சங்கீதம் 34:19-20. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து அவனை விடுவிப்பார், எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், ஒரு எலும்பு கூட முறிக்கப்படுவதில்லை. கை தட்டி கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீதிமானுக்கு துன்பம் வருமா? ஆண்டவர் சொல்றார், அநேகமாயிருக்கும். நிறைய வரலாம். ஏன் எதனால வருது சொல்லுங்க? இந்த சாத்தான் பண்ற வேலை போட்டு விடுறான். இவனுக்கு நீங்க ஆசீர்வாதம் கொடுத்தா தோத்திரம் பண்ணுவான், கஷ்டம் கொடுத்தா தூசிப்பான்றான். ஆனா ஆண்டவர் சொல்ல, இல்ல, ஏன் யோபு தூசிக்க மாட்டான், தோத்திரம் பண்ணுவான், என்னை பத்தி குறை சொல்ல மாட்டான். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு நீங்க ஸ்ட்ராங்கா தீர்மானம் எடுக்கணும், நான் எப்பவும் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், கர்த்தரை பத்தி குறை சொல்ல மாட்டேன். இது ஒரு நீதிமானுக்குரிய சுபாவம். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. குறை சொல்லக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் நமக்கு நல்ல காரியம். குடும்பத்திலையும் கூட அமேன் சொல்லுவோமா? ஒருவர் அல்லேலூயா தேவையில்லாம ஊர் உலகத்துக்கு தெரிகிற மாதிரி குறை பேசிடக்கூடாது. ஆமே. மீஞ்சி போனா யார்ட்டையாவது சொல்ல வேண்டியவங்ககிட்ட சொல்லி சரி செஞ்சு அதை நல்லபடியா ஆக்கிருமே ஒழிய. அமேன் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சில நேரம் பாருங்க, நம்ம கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவரை பத்தி அல்லேலூயா மனசுக்குள்ள வந்தா கூட குறை சொல்ற மாதிரி அவர்கிட்டே சொல்லிக்கிடணும். என்ன ஆண்டவர் எப்படி நடந்துருச்சுன்னு அவர்கிட்ட வேணா சொல்லிட்டு அல்லேலூயா சொல்லுவோமா? ஜெபத்துல சொல்லிட்டு, சாரி ஆண்டவரை மன்னிச்சுடுங்க, தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு அப்படியே விட்டுறணும். அல்லேலூயா சொல்லுவோமா? 4 பேர்கிட்ட போய் என்னத்த ஜெபம் பண்ணி என்னத்த கண்டேன் அப்படி எதையாவது விட்டுறக்கூடாது. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பக்கத்து வீட்டுல போய் வர விசுவாசி கூட, நீங்க ஜெபம் பண்றீங்களா, உங்களுக்கு நல்லது நடக்கா, இந்த பேச்சே இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுவோமா? ஏன்னா நீதிமானுக்கு துன்பம் வரும். ஏன் சொல்லுங்க? நீங்க தங்கம், அதான் வருது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் அப்படிதான் சொல்றார். பொன் அக்கினியினால் புடமிடப்படுகிறது, சோதிக்கப்படுகிறது, அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்ட உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. தங்கத்தை விட டூ காஸ்ட்லி உங்க விசுவாசம். நீங்க ஆண்டவர் மேல வச்சிருக்க விசுவாசம்.
அதை கர்த்தர் டெஸ்ட் பண்ணுவார், இது தரமா இருக்கா அப்படின்னு. ஆக நமக்கு அதனாலதான் வருது. ஆனா அந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் நீங்க தோத்திரம் பண்ணி கர்த்தரை பத்தி குறை சொல்லாம இருந்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, உங்க பிரகாசம் குறைஞ்சிரும் நினைக்காதீங்க, வர வர கூடுமே ஒழிய ஒரு நாளும் கர்த்தர் குறைய விட மாட்டார். கைத்தட்டி கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. யோபு ஆண்டவரை பத்தி குறை சொல்லல. அவங்க மனைவி கூட வந்து சொன்னாங்க, தேவனை ஜீவனம் விடுங்க அப்படின்னு. ஆனா யோபு சொன்னார், பைத்தியக்காரி மாதிரி பேசாத, ஆண்டரை பத்தி மட்டும் குறை சொல்லாதன்ட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் அவங்க மனைவியும் குறை சொல்ல விட மாட்டேன்ட்டார். அமைதியா இருந்துக்க, பாத்துக்க, இந்த மாதிரி பேசப்படாது, ஆண்டரை பத்தி குறை சொல்லப்படாதுன்ட்டார். ஆக வேதத்துல நம்ம வாசித்து பார்க்கும்போது யோபுடைய நாவு, யோபுடைய உதடுகளில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் வராமல் பாதுகாக்கப்பட்டது. சத்தமா சொல்லும் அல்லேலூயா. யோபு தன் உதடுகளை பரிசுத்தமாக கர்த்தருக்கு பிரியமாக காத்து கொண்டார். ஆக யோபு வாழ்க்கையில, அவருடைய வாழ்க்கையில நீங்க அறிந்திருக்கீங்க, அவர் வாழ்க்கையில தேவ திட்டம் தரிசனம் பூரணமா நிறைவேறுகிற வர அதிகமா பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல யோபுவையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த காலவேளையில நீதிமான்களுடைய பாதையை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுகிறார், நடு பகல் வரைக்கும். ஆமென் சொல்லுவோமா? நம்ம எல்லாம் எழுந்து நிற்கலாமா? ஆண்டு முகத்தை நோக்கி பார்க்கலாம். பரலோக தகப்பனே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆமென். நீதிமான்களுடைய பாதையாக எங்கள் ஒவ்வொருவருடைய பாதையும் காணப்பட இரக்கம் செய்யும். ஒரு ஆண்டவரே, நோவாவை போல, ஒரு தானியேலை போல, ஆண்டவரே ஒரு யோபுவை போல ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, எங்களுக்கு எதிரான சூழ்நிலையிலும் உம்மை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை. ஆண்டவரே, துன்பங்கள் துயரங்கள் வரும் பொழுதும் உமக்குள் ஸ்தோத்திரம் செலுத்தி உம்மை பற்றி கொண்டு உமக்கு பிரியமாய் வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி இருக்கும் பொழுது உங்கள் பாதை அல்லேலூயா மங்கி போகாமல் அதிகமாய் பிரகாசித்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அது நடுப்பகல் வரைக்கும், பெர்ஃபெக்ட் டே, ஆண்டவரே கர்த்தர் வைத்திருக்கிற பெரிய காரியங்களை சுதந்தரிக்கிற வரைக்கும் அது பிரகாசித்து கொண்டே இருக்கும் என்று தேவனங்களோடு பேசினதுக்காக நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதியும், இரத்த கோட்டைகள் மறைத்துக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும், சகலவித நன்மையினால் திருப்தியாகும், பெரிய காரியம் செய்யும். சாட்சியான நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிகான மகிமை உங்கள் செலுத்துறோம், நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே.